நேபாள கலவரத்தின் போது தான் தங்கியிருந்த விடுதிக்குள் என்ன நடந்தது என்பது குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலில் பகிர்ந்து கொண்ட சில விஷயங்களை தற்போது பார்க்கலாம். கூடுதலான இளைஞர்கள் போராளிகள் ஒரு 500ல இருந்து 1000 பேர் கிட்ட வரிசையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. லாபியில வந்து அடிக்கிறாங்க, கண்ணாடியை உடைக்கிறாங்க, ரிசப்ஷன் உடைக்கிறாங்க, சோஃபாலாம் கிழிக்கிறாங்க, என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறாங்க. ஒரு சுனாமி வந்துட்டு போனா அந்த இடம் எப்படி ஆகும்? அந்த மாதிரி அடுத்து லாபி முடிச்சுட்டு அடுத்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஓடுறாங்க, எல்லா இடமும் ஓடுறாங்க. நிறைய பேர் அங்க தங்கி இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க, நாங்க ரூமுக்குள்ள தான் இருக்கிறோன்னு. சில பேர் சொல்றாங்க நாங்க ரூம் விட்டு வர முடியல, ஏன்னா எங்க ரூமை உடச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியிலன்னு. சில பேர் சொல்றாங்க நான் தப்பிச்சு போய் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்தா நான் திறக்க முடியல, வெளியில ஏதோ ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க திரும்ப ரூமுக்கு போறோம், சேஃப்டி இல்ல காரிடார்ல இருக்கிறதுன்னு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலா உடச்சிக்கிட்டு மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் உள்ளுக்கு போயிருக்க மாட்டேன். ஸோ எல்லாரும் ரூமுக்குள்ள சேஃப்டியா இருப்பாங்க. ஃபயருங்கிறப்ப ஒரு 3-4 ஹவர்ஸ் போயிருச்சுன்னா ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் ஃபயர் பர்ன் ஆகணும்னா மேல இருந்து யாரும் வர முடியாது. ஆர்மி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வரப்போறது இல்லைன்ட்டாங்க, போலீஸ் வரப்போறது இல்ல, ஃபயர் சர்வீஸ் இல்ல. ஸோ ஒண்ணு நம்ம அந்த நேரத்துல இமீடியட்டா ரியாக்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இட்ஸ் நாட் ஒர்த். எனக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, இந்த லோக்கல் லாங்குவேஜ் பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு சொல்லி அங்க இருந்து அந்த ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிற பையன் வந்து, அந்த பையன் பேர் டென்சின், இந்த அமெரிக்கால படிச்ச பையன். ஸோ இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்டா பேசினாப்ல. அவன் ரிக்வஸ்ட் பண்ண, வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ள போய் கொஞ்சம் பீப்புளை சேவ் பண்ணோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் யாரும் இல்லை. அப்ப எமர்ஜென்சி எக்ஸிட் போனா ஒரு பெரிய பெரிய கட்டையா அந்த லாக் ஓப்பனிங் கிட்ட சொருகி வச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நாங்க ரிமூவ் பண்ணோம். இந்த பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணாப்புல எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு உள்ள போக முடியல, ஏன்னா உள்ள இருந்து ஓப்பன் பண்ணாதான் உள்ளுக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. எமர்ஜென்சி எக்ஸிட் உள்ள ஓப்பனிங் மட்டும் தான் வச்சிருந்தாங்க, வெளியில கிடையாது. பட் வெளியில அந்த பிளாக் பண்ணி வச்சிருந்தனால உள்ள இருந்து திறக்க முடியல. ஸோ திரும்ப நான் ஹேவ் டு கோ த்ரூ த லாபி மூலியமா திரும்ப உள்ளுக்கு போயிட்டு இப்ப எந்தெந்த ரூம்ல யார் யார் இருக்காங்கன்னு அந்த மெசேஜ்ல இருந்துச்சு. அந்த ரூமை போய் தட்டி அவங்களுக்கு மெசேஜை போட்டு நாங்க தான் வெளியே இருக்கோம் வாங்கன்னு சொல்லி அந்த பையன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாப்ல. காரிடார் கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு யாரையும் வர விடாம இந்த சைடு யாரெல்லாம் அங்கிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொரு ரூமா உடச்சு திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியா நம்ம ஏஜ் ஃபேமிலி, குழந்தைகள் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அனுப்பல, ஒரு 5 பேர் 6 பேர்னு ஒரு குரூப்பா நம்ம அனுப்பணும்.